ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட 15th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அடுத்து வரை இன்னும் ஒரு 16th பார்ட்டோட இந்த சீரீஸ் ஒரு எண்டுக்கு வரப்போகுது. ஸோ லாஸ்ட் 2 பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்தடுத்து பார்க்கலாம். சீவு ஹுவாஷியோட இடத்துக்கு ஓடி வரதுக்குள்ள ஹுவாஷி இருக்கிற இடம் கம்ப்ளீட்டா எரிஞ்சு போயிடுது. யாரும் உள்ள உயிர் பொழைக்கல அப்படின்னு உள்ள ஓட பாக்குற சீவுவை அத்தனை பேரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. சீவு கதறி அழறான், கத்துறான், வேலைக்கார பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இதுக்கு மேல அவனால தாங்கிக்கவே முடியல. எங்க என்னோட இந்த ரகசியமா இருப்பான்ல இந்த சீக்ரெட் கார்டு எங்க அப்படின்னு நம்ம சீவு கேட்க ஆளுங்க அவனை தேடி ஓடி போயிட்டு இருக்காங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சீவு அப்பயும் கத்தி அழுதுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அடுத்து உள்ள இருந்து ஒரு பாடி எடுத்துட்டு வராங்க. ஹுவாஷியோட பாடி தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லா எரிஞ்சு போச்சு, நீங்க பாக்காதீங்க அப்படின்னு சொல்ல சீவுக்கு அதை ஓபன் பண்றதுக்கு மனசு இல்ல. வேகமா அதை மூடி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவங்க அம்மா கிட்ட போய் நிக்கிறான். அம்மா அத்தனை வேலைக்காரங்களையும் பாக்குறாங்க. இந்த இடத்தோட தலைவன் ஃபுல்லா ட்ரெஸ் கூட பண்ணாம வந்து நிக்கிறான், நைட் ட்ரெஸ்ஸோட. உங்களுக்கு எல்லாம் அறிவில தடுத்து நிறுத்த மாட்டீங்களான்னு எல்லாரையும் திட்டுறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கம்மா அப்படின்னு சீவு அவங்க அம்மாவை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அத்தனை பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இந்த இடத்தோட தலைவன் நீ, நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால இருக்க முடியாது, கட்டுப்பாடெல்லாம் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, உங்க பேச்செல்லாம் நான் கேட்கலையா? சின்ன வயசுல இருந்து இந்த டயலாக சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு தடவையாவது உங்களை எதிர்த்து பேசியிருப்பேனா? பார்த்து நான் ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். அப்பயும் எப்படிமா, எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை அவதான், அவ கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், எப்படிமா அவளை இங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பீங்கன்னு சொல்ல, அவங்க அம்மா உடனே உன் நல்லதுக்கு தாண்டா எல்லாத்தையும் பண்றேன், எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் சீவுக்கு புரியுது, ஹுவாஷி கிட்ட ஒவ்வொரு தடவையும் ஓ நல்லதுக்காக தான் அவளுக்கு பிடிக்காத நிறைய விஷயத்த பண்ணான்ல, அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, ஹுவாஷி என்ன மன்னிச்சிரு, இப்பதான் நீ எப்படி ஃபீல் பண்ணிருப்பன்னு எனக்கு புரியுது அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மா பாக்குறாங்க, இந்த இடத்தோட தலைவன் நீ, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ரெப்ரசென்ட் பண்றது நீதான், அது மட்டும் இல்ல எங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதும் நீதான். உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நாங்க யாருமே இல்லாம போயிடுவோம். நான் என் ஒருத்தியை மட்டும் சொல்லல, உன்னை நம்பி இந்த குடும்பத்துல நூத்துக்கணக்கான ஆளுங்க, அந்த நூத்துக்கணக்கான ஆளுங்களை நம்பி அவங்க கிட்ட வேலை பாக்குற ஆயிரக்கணக்கான ஆளுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரையும் நீ ஏமாத்திரக்கூடாது, நம்ம குடும்ப பாரம்பரியத்தை நீ காப்பாத்தணும்டா அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து அழுதுட்டே சீவு போயிட்டு இருக்கான். எனக்குன்னு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷென்மோ பத்திரமா பாத்துட்டு, அதான் மயங்கி விழுந்துட்டான்ல ஹுவாரங் கூட, அவனுக்கு வாயில தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு, இப்பதான் கேள்விப்பட்டேன் ஹுவாஷி இறந்து போயிட்டாலாம். இவனை பாத்துக்க சொல்லி அவங்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போனா, அவளே இறந்து போனதுக்கு அப்புறம் இவனை என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதுக்கு மேல இங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிருக்க வேணாம். அவனே எந்திரிச்சுப்பான், அப்புறம் என்ன பண்ணணும்னு அவனே முடிவு எடுத்துக்கிட்டோம், நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு கிளம்பி போயிடுறான். வேலைக்கார பொண்ணுக்கு ஹுவாஷி இறந்து போயிட்டான்னு தெரியுது, கதறி அழ ஆரம்பிக்கிறா. கரெக்டா அங்க ஈலானோட அசிஸ்டன்ட் வரான். அவளை கட்டி பிடிச்சு ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். வீட்டை விட்டு ஓடி போனால அந்த வேலைக்கார பொண்ணு எங்கேயோ விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கும் அந்த விஷயம் தெரியுது, அழ ஆரம்பிக்கிறா. ஹுவாஷியோட அப்பாக்கு தெரியுது. அவங்க அப்பா வேகமா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாரு. என்னன்னு அவங்க அம்மா கேட்க ஒன்னும் சொல்லாம அப்படியே அழுது சமாளிக்கிறாரு. ஈலானுக்கு விஷயம் தெரியுது, அவனும் அழுதுட்டு இருக்கான். மூயா அங்க கூட சேர்ந்து 2 பேருமா ஜோடியா அழுதுட்டு இருக்காங்க. ஹுவாஷியோட விஷயம் தெரிஞ்சு ஆளுக்கு அழுதுட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஓடி போயிட்டு இருக்கு. ஹுவாரம் கிளம்பி மறுபடியும் ஊருக்கு வந்துட்டான். நேரா சீவுவோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அங்க போய் நைட்டு சீக்ரெட் கார்டு ஒருத்தனை, எங்க ஹுவாஷி இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்க, அவனும் வழியை காட்டிடுறான். ஹுவாஷி இருந்த காம்பவுண்டுக்குள்ள ஹுவாரங் வந்துடுறான். உள்ள போய் பார்த்தா அந்த இடமே எரிஞ்சு கரியா கிடக்கு. இந்த இடத்துலதான் என் ஹுவாஷி இருந்தாளா அப்படின்னு அவன் பாத்துட்டு இருக்க, அங்க பார்த்தா அதுக்கு முன்னாடியே சீவு வந்து நின்னுட்டு அமைதியா அந்த இடத்த பாத்துட்டு இருக்கான். இங்க ஹுவாரங் வரத பாத்துட்டு, எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்ப அப்படின்னு சீவு கேக்குறான். சீவுவை பார்த்ததுமே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. கையில வால் எடுத்துட்டு அட்டாக் பண்றதுக்கு போக, அதுக்குள்ள அவனோட சீக்ரெட் கார்டு இருக்கான்ல, அவன் அங்க வந்துடுறான். வேகமா ஹுவாரங்கு கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டையில தாங்க முடியாம ஹுவாரங் ஆளா கீழே விழுந்துடுறான். எங்க போனா அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹுவாரங் கேட்க, உனக்கு தெரியாதா, அவ இறந்து போயிட்டா, அவ உயிரோட இல்ல அப்படின்னு சீவு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறான். இங்க 2 கார்ட்ஸ்மே வந்துடுறாங்க. மறுபடியும் ஹுவாரங் சண்டைக்கு வரான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனும் அடிச்சு போட்டுடுறான். என்னால நம்ப முடியல, அவ இறந்து போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹுவாரங் கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப சீவு சொல்றான், இங்க பாரு, உனக்காக நான் ஒரு ஹெல்ப் பண்றேன். இனிமே மாசம் 5ஆம் தேதி நீ இடத்துக்கு வரலாம். அப்படி வந்து என்னோட சீக்ரெட் கார்டு இருக்காங்கல்ல, அவங்கள நீ ஒருவேளை சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டனா, அப்போ நீ நேரா என்கிட்ட வந்து பேசலாம். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹுவாஷியை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சீவு கிளம்பி போயிடுறான்.
இங்க இன்னொரு பக்கம் ஜின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான்ல, அதான் லீலி லவ் பண்ணிட்டு இருந்தாலே, அந்த பையன் தனியா போயிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு நிலத்தை எடுத்து விவசாயம் பண்ணிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க வாழும்போது அந்த லீலி கொடுத்த பவுச்சு ஒண்ணு கிழிச்சு கொடுத்தால, அது கீழே விட்டான் போல. அதை காணுமே நம்ம பதறி போய் தேட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துக்கு லீலி வந்துடுறா. கிழிஞ்சு போன பர்ஸ் தான் வேணுமா என்ன அப்படின்னு கேட்க ஷாக் ஆயிட்டு இவன் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு ஜின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ லீலி யோசிச்சு பாக்குறா. சீவுவை பாக்குறதுக்கு போயிருந்தால, அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீவு கேக்குறான். அங்க பொண்ணு இருக்கால மெங்கி, அவ கண்ணத்தை நான் தான் காயப்படுத்திட்டேன், இதுக்கும் ஹுவாஷிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு லீலி சொல்றா. எதுக்காக இந்த பழியை ஏத்துக்கிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சீவு கேக்குறான். எனக்கு சுதந்திரம் வேணும், நான் இங்க இருந்து போயிடணும். ஹுவாஷிக்கு ஒரு வேளை கண்ணத்தை கிழிச்சிட்டா அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா வேற யாருமே வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாங்க உன்ன. சோ இது ஒண்ணுதான் உனக்கு ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை சீவு பாக்குறான். உனக்கும் அவளுக்கும் எப்பவுமே ஆகாது, இப்ப ஏன் நீ ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப நான் பைத்தியம் புடிச்சிருந்தேன், இப்ப எனக்காக ஒருத்தன் காத்துட்டு இருக்கான், அவனை பார்க்க போகணும்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சீவு அதுக்காக தான் இவ மேல பழிய போட்டு இவ்வளவு ஊரை விட்டு யாரும் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்கான். அந்த பொண்ணு நேரா ஜின்னு எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறா. எனக்கு சமைக்க தெரியாது, வீட்டு வேலையெல்லாம் நான் இதுவரைய பார்த்ததே கிடையாது அப்படின்னு லீலி சொல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஜஸ்ட் என் கூட இருந்தா போதும், நீ என் பொண்டாட்டியா இருந்தா போதும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஒரு வழியா இந்த ஜோடியாவது ஹாப்பியா ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. பார்த்தா இங்க வேற ஒரு ஊர்ல ஒரு தனி கிராமத்துல டக்கு நம்ம ஹுவாஷி கண்ணு முழிச்சு பாக்குறா. ஹுவாஷி பக்கத்துல ஏதோ சாம்பிராணி போடுற மாதிரி இருக்கு. நம்ம சீவுவோட குரல், ஹுவாஷி எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கூப்பிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. யாரோ அவளுக்கு மருந்தெல்லாம் ஊட்டி விடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு ஹுவாஷி உருண்டு கீழே விழுந்துடுறா. பார்த்தா வேற ஏதோ புது வீட்டுக்குள்ள இருக்கா. எங்க இருக்கும், என்ன புதுசா இருக்கு ட்ரெஸ் அப்படின்னு யோசிச்சுட்டே வெளியே வந்து எட்டி பாக்குறா. அந்த இடமே ரொம்ப பிரைட்டா அழகா இருக்கு. ஹுவாஷிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இங்க பார்த்தா ஹுவாஷி கிட்ட ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்தால, சீவு சொல்லி வேலை பார்த்துட்டு இருந்தால, அந்த பொண்ணு கேக்குறா, எப்பவுமே எதுக்கு சீவு சார் கையில ஒரு மருந்து பாட்டில வச்சிருக்காரு, இதே மாதிரிதான் ஹாஷி மேடம் அதே மருந்து பாட்டில் மாதிரி எப்பவுமே உன கையிலேயே வச்சிட்டு இருப்பாங்க, அது ஏன்னே தெரியலன்னு சொல்ல இந்த அசிஸ்டன்ட் பாக்குறாரு. இந்த விஷயத்த சீவு சார்ட்ட சொல்லிடாதமா, அட்லீஸ்ட் அந்த பொண்ணு தன்னை காதலிக்கல நினைச்சிட்டு அந்த நினைப்புலயாவது கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கட்டும், அவனும் அதே இன்ட்ரெஸ்ட்ல இருந்தான்னு தெரிஞ்சா இவர் தாங்க மாட்டாரு, பிளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. ஹுவாஷி எந்திரிக்கிறா, வெளியே போய் எட்டி பாக்குறா. புது ஊர்ல இருக்கும்னு அவளுக்கு புரியுது. அங்க பார்த்தா கொஞ்சம் காசு பணம் மருந்து இருக்கு, ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. இதுல சீவுவோட அம்மா தான் எழுதியிருக்காங்க. இதுல உனக்கு தேவையான அளவுக்கு வாழ்க்கைக்கும் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு காசு வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரலமா, நீ பத்திரமா போயிட்டு உன் குடும்பத்துல இருக்க மத்தவங்க எல்லாம் தப்பான தீர்ப்பு வராத வரைய நான் பாத்துக்கிறேன், உன்னை இந்த மாதிரி ஏமாத்தி மயக்கம் போட வச்சு வேற ஒரு ஊருக்கு அனுப்புனதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு இளவரசி எழுதியிருக்காங்க. இத படிச்சுட்டு ஹுவாஷிக்கு வெளியெல்லாம் எட்டி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல, போன ஜென்மத்துல செத்து போனேன், அதுக்கு இந்த ஜென்மத்துல எவ்வளவோ பரவாயில்ல, எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, இதுக்கும் மேல என்னால வாழ முடியும்னு நினைச்சிட்டு வெளியே வரா. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு, ஏமா நீதான் புது பொண்ணா இங்க வந்திருக்கியா, நாங்க பக்கத்துலதான் இருக்கோம், அப்பப்ப வெளியே வா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. ஹாப்பியா இருக்கு ஹுவாஷிக்கு நிம்மதியா. இங்க அடுத்த மாசம் 5ஆம் தேதி ஆயிடுச்சு. அங்க ஒரு டாக்டரும் ஒரு குட்டி ஜூனியரும் இருக்காங்க. திருப்பி அந்த பையன் வந்துட்டான் அப்படின்னு ஜூனியர் சொல்றான். நினைச்சேன் அப்படின்னு டாக்டர் வெளியே போறாரு. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹுவாரங்க இருக்கான்ல, அவன் தான் பயங்கரமா அடிபட்டு வந்திருக்கான். தம்பி என்னப்பா, 5ஆம் தேதி ஆச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப அடிபட்டு வந்துட்டு இருக்க, உன் உடம்பு சதையாலதான் செய்யப்பட்டிருக்கு, இரும்பால கிடையாது, சின்ன பையங்கிறதால உன் உடம்பு தாங்கலாம், ஆனா எந்த அளவுக்குப்பா தாங்கும், அதுக்கும் ஓரளவுக்கு தானே, யாருக்காவது நீ பழி வாங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் நேரா போய் எங்கேயாவது ஒளிஞ்சிரு, ஜஸ்ட் நீ உயிரோட சந்தோஷமா வாழ்றதை விட பெரிய பழி வாங்குறது வேற என்ன இருக்க போகுது, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத, என் புது ஸ்டூடெண்ட், அவனுக்கும் உனக்கும் கிட்டத்தட்ட 2 வயசு தான் வித்தியாசம் இருக்கும், இந்த வயசுல நீ இவ்வளவு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலப்பா அப்படின்னு மருந்து போட்டுட்டு இருக்காரு. கட்டு போட்டுட்டு, வெளிக்காயத்துக்குலாம் கட்டு போட்டுட்டேன், உள்காயத்துக்கு நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திரும்புறதுக்குள்ள அந்த இடத்துல ஹுவாரும் காசை கொஞ்சம் வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். மாசம் 5ஆம் தேதி ஆனா வரான். ஒவ்வொரு தடவையும் பயங்கர காயத்தோட வரான். வரும்போதெல்லாம் அவன் பாட்டுக்கு கட்டு போட்டுட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு டாக்டர் நினைச்சிட்டு இருக்காரு. உள்ள இந்த குட்டி பையன் பாக்குறான். யாரு மாஸ்டர் இந்த பையன், ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு இருக்கான், கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கும் மேல வந்துட்டு இருக்கான், இவனுக்கு என்னதான் வேணும், பைத்தியக்காரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. முதல் தடவை ஹுவாரங்க பயங்கரமா அடிச்சு போட்டாங்கல்ல நம்ம சீவுவோட 2 அசிஸ்டன்ட்டும், அவங்களா கொண்டு வந்துதான் அந்த டாக்டர்கிட்ட விட்டு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாசமும் அவங்க கிட்ட சண்டை போட்டு அடிப்பட்டு இங்க வரதே ஹுவாரங்க ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கான். இங்க ஹுவாஷி ஒரு வீட்டுல இருக்கா. அந்த வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஹுவாஷிக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறான். எங்க அம்மா நிறைய ஸ்நாக் எல்லாம் பண்ணாங்க, இந்த ஹுவாஷி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்து வீட்டுல யூனா அப்படின்னு ஒரு பொண்ணு புதுசா கூடி வந்திருக்கா. நீங்களும் இங்க தனியா சிங்கிள் பொண்ணாதான் இருக்கீங்களா, நானும் தான், இந்தாங்க அதுல வால்நட்ஸ் நிறைய எங்க ஊர்ல
இருந்து கிடைச்சது, இத வாங்கிக்கோங்கன்னு அந்த பொண்ணு கொடுக்குறா. வாஷி பாக்குறா, வால்நட்ஸா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா. இந்த பையன் கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்காம அதை மட்டும் வாங்கிக்கிறாள்னு அந்த பையன் கொஞ்சம் சோகமாயிடுறான். அந்த பையனை சைட் அடிச்சுட்டு பின்னாடி இன்னொரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. இவ பாத்துட்டு, என்னடா என்னை விட அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு அவ பின்னாடி போன போல. ஆனா என்னாச்சு பாத்தியா, நானாவது ஒண்ணு மதிச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி இருப்பேன்னு கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறா. உள்ள வாஷி கூட்டு போயிட்டு அந்த புது பொண்ணு யூனா இருக்கால, எனக்கு இவ்வளவு வாலன்ஸ் கொடுத்திருக்கீங்க, இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நானே பண்ணது, இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு வாஷி கொடுத்துட்டு இருக்கா. நானும் தனியா தாங்க இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இங்க முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு வாஷி கேட்க ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இங்க சீவுவை மறுபடியும் காட்டுறாங்க. ஏதோ முடிவோட அமைதியா நின்னுட்டு இருக்கான். ஏன்னா எனக்கு மறுபடியும் 5ஆம் தேதியா, 5ஆம் தேதியானா யார் வருவான்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுக்காக 2 கார்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீவுவும் ஜெயிக்கிறானா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நக்கலா நின்னுட்டு இருக்கான். வெளியே அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு, எதுக்குங்க அவரு மாசம் 5ஆம் தேதி ஆனா வந்து அடி வாங்கிட்டு போறாருன்னு வெளியே அப்பா அவ்வியா கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த மாசமும் ஹுவாரோங் வரான், சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த தடவை முதல் தடவையா ஒருத்தனை கம்ப்ளீட்டா தோக்கடிச்சிடுறான். ஹுவாரோங் பக்கத்துல வந்து, இப்ப நான் பாக்கணும் சீவுவன்னு சொல்ல, ஒருத்தனை தோக்கடிச்சிட்ட, அடுத்து நீ என்ன தோக்கடிக்கணும், இப்போ உனக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, நீ இவ்வளவு தூரம் தோக்கடிச்சதே பெருசு, இன்னைக்கு போய் நீ ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, கரெக்ட் தான் அப்படின்னு ஹுவாரோங் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஒருத்தன் தோத்து போயிட்டான்ல, அந்த பையன் சீவுவை பாக்கலாம் அப்படின்னு உள்ள போகும்போது சீவுக்கு ஏதோ ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிரிச்சுட்டே அந்த லெட்டரை அமைதியா பாத்துட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு இந்த 2 பேர்கிட்டையும் சீவு கேட்க ஆரம்பிக்க, என்ன தோக்கடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, தோக்கடிச்சிட்டானா, நீங்க அடுத்த தடவை 2 பேரும் சேர்ந்து கூட சண்டை போடுங்க, என் காடை தோக்கடிக்கணும்னு தான் சொன்னேன், ஒருத்தனன்னு சொல்லல அப்படின்னு சீவு சொல்றான். அப்ப அந்த காட் சொல்றான், இல்லங்க அந்த பையன் ஒரு சாதாரணமான பாடி கார்டு தான், நாங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தவங்க, எங்களை இவன் ஒரே வருஷத்துல ட்ரைனிங் எடுத்து தோக்கடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் தடவை சண்டை போடும் போது 20 செகண்ட் கூட அவனால தாங்க முடியல, இந்த ஒரு வருஷத்துல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு எங்களால நம்பவே முடியல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவனை கொன்னு போட்டுடலாங்க உங்களுக்கு வேண்டானா அப்படின்னு. கொல்லாதீங்க, அவனை கொல்ல கூடாது அப்படின்னு சீவு சொல்லிட்டு இருக்கான். இங்க அது 2 பேரும் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இவன் இவ்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறத பாக்க எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு அடி வாங்கினவன் பேசிட்டு இருக்கான். இங்க ஹுவாரோங் நேரா டாக்டர்கிட்ட கிளம்பி போயிடுறான். என்னையாது முதல் தடவை எந்த கத்தி குத்தும் இல்லாம வந்திருக்க, உள்காயம் கொஞ்சம் ஓவரா இருக்கு, எலும்புலாம் நழுவி இருக்கு, இந்த எலும்பை திருப்பி எடுக்க போறேன், சுளுக்கு எடுக்க போறேன், டிஸ்லோகேட் ஆனதை ரீலோகேட் ஆகும்போது பயங்கரமா வலிக்கும், பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா இருக்கு, அவளும் பாத்துட்டு இருப்பால அப்படின்னு ஹுவாரோங் கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டே ரீலோகேட் பண்ணது கூட அவனுக்கு தெரியல. டாக்டர் பாக்குறான், இவெல்லாம் என்ன மனுஷன் தானா, எப்படி எவ்வளவு வலியை தாங்கிக்கிறான் அப்படின்னு. அடுத்து டாக்டர் திரும்பி பாக்குறதுக்குள்ள ஹுவாரோங் காசை வச்சுட்டு மறுபடியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இங்க வாஷி பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்க கூட சேர்ந்துட்டு எம்ப்ராய்டரி பண்றது, அவங்க கூட ஜாலியா வெளியே போறது, ஓவியம் வரைகிறது அப்படின்னு நிறைய கத்துட்டு இருக்கா. அந்த யூனான்னு ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணு வாஷிக்கு இப்படி கிடையாது, இப்படி பண்ணும் அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. வாஷி அந்த பொண்ணு கைய பாத்துட்டு, உங்க கையெல்லாம் ஏன் ஒரு மாதிரி காப்பு காய்ச்ச மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணு சமாளிக்கிறா. அடுத்து இன்னும் 1 மாசம் ஓடி போயிட்டு இருக்கு. ஹுவாரோங் இந்த தடவையும் சண்டைக்கு வந்துடுறான். இந்த தடவை 2 கார்டும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. இங்க 2 பேரையும் தோக்கடிக்கணும் தான் உனக்கு கடமை இருக்கு, ஒருத்தங்களை மட்டும் தோக்கடிச்சா பத்தாது, இப்போ 2 பேரும் சேர்ந்து சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஹுவாரோங் ஒருத்தனால எப்படி சமாளிக்க முடியும், 2 பேருமே ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் இல்ல, ரொம்ப அடி வாங்கிடுறாங்க. அவனை கூட்டு போய் டாக்டர்ட்டையும் விட்டுடுறாங்க. இந்த தடவை இவன் அடி வாங்கினதை பார்த்தா கண்டிப்பா அடுத்த 5ஆம் தேதி வர முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் அவனை விடும் போது நினைக்கிறோம், ஆனா ஒவ்வொரு தடவையும் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு வாழ்க்கையில பர்பஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அதனால கண்டிப்பா அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் போயிட்டே இருக்கான். வாருங்க டாக்டர் பாக்குறாரு, என்னையா அது இவ்வளவு காயத்தோட அவன் வந்திருக்கான், உடம்பு ஃபுல்லா கட்டு போடணும் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுல்லா கட்டு போட்டுட்டு இருக்காரு. வாரம் எஞ்சிடுறான். டாக்டர் பாக்குறாரு, ஏன்பா உனக்குலாம் அறிவுன்னு ஏதாவது இருக்கா, இவ்வளவு காயம் பட்டு யாராவது வருவாங்களா, பிளீஸ் இதுக்கும் மேல வந்துட்டு ரொம்ப ஓவரா உன்னையவே ஹர்ட் பண்ணிக்காத, புரியுதான்னு கேட்க, நான் பிராக்டிஸ் பண்ணணும், எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாரோங் மறுபடியும் கட்டோட அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். பிரின்சஸ் பாக்குறாங்க, இன்னைக்கு சீவு உங்க கூட சாப்பிட வர போறான் அப்படின்னு சொல்ல, அவன் என் கூட வந்து எத்தனை நாள் ஆச்சு, இந்த ஊர்லயே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி இருக்கிற பொண்ணுங்க பேர்லாம் எழுதியிருக்கேன், அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹுவாரோங் மறுபடியும் ஊருக்குள்ள போகும்போது வேலைக்கார பொண்ணு இருப்பால, அவ ஹுவாரோங்க பாத்துட்டா. டே எப்படிடா இருக்க, இன்னும் நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கியா, மேடம் இறந்து போயிட்டாங்க, இன்னும் ஏன் வெயிட் பண்ற, போய் உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ உடனே ஹுவாரோங் பாக்குறான், உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எப்பயோ உத்தரவு போட்டாங்க வாஷி, ஆனா நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க உனக்கு கொடுத்த ஒரு கடையை பார்த்துட்டு அவங்க திரும்பி வந்தோன்னு உங்களுக்கு கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்போ என்ன மட்டும் ஏன் தேட வேண்டாம்னு சொல்ற, இங்க பாரு வாஷி கிட்ட நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட வெயிட் பண்ணலாம், பண்ணிக்கோ, நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஹுவாரோங் அங்க இருந்து போறான். கண்டுபிடிச்சிருவியா, நிஜமா கண்டுபிடிச்சிருவியா அப்படின்னு இந்த பொண்ணு ரொம்ப இமோஷனல் ஆகி கேட்டுட்டு இருக்கா. நான் கண்டுபிடிச்சிருவேன், அது வேஸ்ட் ஆக்க விட மாட்டேன், என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நான் இப்ப எவ்வளவு திறமா கத்துட்டு இருக்கேன், நிறைய கத்துட்டு இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க
அங்கிருந்து நேரா அந்த பையன் உன்னை பார்த்துட்டே இருக்கான் பாரு, ஈலானோட அசிஸ்டன்ட். அவன் ரொம்ப நல்லவன், உனக்காக 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால கண்டிப்பா அவனை வெயிட் பண்ண விடாத, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சீக்கிரமா நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு ஹுவாரங் அங்க இருந்து போறான். இப்படியே 2 வருஷம் ஆயிடுதான். 2 வருஷமா அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் மறுபடியும் அந்த 2 பேர்ட்ட அடி வாங்கிட்டு அவன் ஸ்ட்ரென்த்தை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் அந்த பொண்ணு திரும்பி வரா, ஈரானோட அசிஸ்டன்ட பாக்குறா. நான் வந்து என் மேடம்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, நீ வெயிட் பண்ணு, நான் உன்னை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஈலான் சொல்றான். ஒருவேளை நீங்க மட்டும் என்ன திட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் மேடம் வந்தோன்னா உங்ககிட்ட சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு இந்த பொண்ணு அழ ஆரம்பிக்க அந்த அசிஸ்டன்ட் கட்டி பிடிச்சுக்கிறான். நான் தான் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனும் கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்கான். இங்க சீவு கிட்ட மெங்கி வந்துடுறா. 2 வருஷமா நான் உங்களுக்காக உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரம் எங்க அப்பா எனக்கு தகவல் போட்டிருக்காரு, என் தங்கச்சி இருக்காளே அவளை இந்த வீட்டுல வர வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்களா, நான் ஒருத்தி பத்தாத அந்த வீட்டுக்கு என் குடும்பத்துல இருந்து என் தங்கச்சி வேணுமான்னு கேட்க, எங்க அம்மா எந்தெந்த பொண்ணுங்க வேணும்னு பார்த்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க, எனக்கும் உன் தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்ன வெளியே போயிடு அப்படின்னு சீவு கடுப்பாயிட்டு இருக்கான். நான் பண்ணது தப்பு தான், குவாஷிக்கு அப்படி பண்ணிருக்க கூடாது, ஆனா நீங்க எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணிருக்கணும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு, நீங்க குவாஷிக்கு மட்டும் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு அன்னைக்கு சூப் வச்சு கொடுத்ததுக்கு ஸ்வீட்டா ஓவரா இருந்ததுன்னு சொன்னீங்க, ஆனா நான் அன்னைக்கு வச்சது கார சூப்பு, அது கூட உங்களுக்கு தெரியல, அன்னைக்கு ஆரம்பிச்சது என்னோட வெறுப்பு, அது கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு, இப்ப என் மனசுல இருக்கிற காதல் உங்களுக்கு தெரியலையா, நீங்க வச்சிருக்க காதல் மட்டும் தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு செத்துருக்கணும் தான், அவ செத்தது கரெக்ட் தான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. சீவு பயங்கரமா ஹர்ட் ஆயிடுறான். இங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, இன்னும் இங்கே இருந்தா அவ கல்யாணத்துக்கு ப்ராப்ளம் வரலாம், அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத அவங்க அப்பா முடிவு பண்ணிக்கிட்டோம், இதுக்கு மேல அவங்க இருக்க கூடாது, அவளை கூட்டு போயிட்டு அவ ஊர்லயே விட்டு வந்துருங்க அப்படின்னு சீவு சொல்லிடுறான். ஆளுங்களும் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. மெங்கிய அங்க இருந்து கூட்டு போகும்போது மெங்கியோட இந்த சித்தி பொண்ணு ஒருத்தி இருப்பா போல, அவ்வளவு நேரா உள்ள கூட்டு வராங்க. மெங்கி பாக்குறா, இவ போகும்போது நான் மட்டும் இங்க இருக்க கூடாதா, இவ என்னோட கேவலமானவ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா ஆளுங்க அவளை கொஞ்சம் கூட உள்ள விடுற ஐடியாலேயே இல்ல, அவளை அமைதியா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹுவாஷி கூட யூனா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணு கிட்ட உன் ஃபேமிலி என்ன ஆச்சு அப்படின்னு ஹுவாஷி வேணும்னே கேட்டு பாக்குறா. அந்த யூனா கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு ஆளுக்கு இந்த பொண்ணு முதல் மனைவியா, அதிகாரப்பூர்வ மனைவியா இருந்திருக்கா, ஆனாலும் இவ பிரெக்னெண்டா இல்ல, துணை மனைவி பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னு இவள வீட்டு வேலைக்காரி மாதிரி அந்த லேடியும் புருஷனும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் தைக்கிறதுன்னு துணை மனைவிக்கு எல்லா வேலையும் இந்த யூனா தான் பண்ணிருக்கா. அதுக்கப்புறமும் கூட அவளை அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அவளை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றது, மட்டமா பேசுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அந்த புருஷன் ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கான். நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அப்புறம் நான் நிறைய வேலை பண்ணேன், மூட்டை தூக்குற வேலை எல்லாம் கூட பார்த்தேன், அதனாலதான் என் கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்ல, சாரி நான் வந்து தெரியாம தப்பா நிறைய கேள்வி கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஹுவாஷி சொல்றா. இல்ல பரவாயில்ல, இப்ப நான் நிம்மதியா தான் இருக்கேன், என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு யூனா சொல்லிட்டு இருக்கா. யூனா போய் நான் விளக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போறா. திடீர்னு பார்த்தா ஹுவாஷிக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு அப்படின்னு யூனா வந்து கேட்க, இல்ல பழைய காயம்தான், இப்போ ஒரு வாசம் வருது பாரு அந்த விளக்குல இருந்து, அந்த விளக்குல இருந்து வர வாசம் எனக்கு கொஞ்சமா வலி போற மாதிரி இருக்குன்னு சொல்ல, வாசமா, எனக்கு ஏதோ அடிக்கலையே, என்ன வாசம் அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. இல்ல ஒண்ணும் இல்ல, இத போய் ஆத்துல விடலாம் வா, என்னோட ஆசையை எழுதி அதுல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷி அவளுக்கு என்ன வேணுமோ அந்த ஆசையை எழுதுறா. தண்ணியில விளக்க வச்சு அந்த ஆசையை வச்சு அதை விடுறா. யூனா திரும்பி பாக்குறா, அந்த ஆசை எனக்கு வரணும் அப்படின்னு. கரெக்டா பார்த்தா அந்த ஆசை நேரா சீவுவோட கைக்கு வந்துருது. யூனா சீவு வச்சு வேலைக்கு வச்ச ஆள் தான் போல. சீவு அந்த ஆசையை படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த தடவை ஹுவாரங் உள்ள வந்துடுறான். 2 பேரையும் தோக்கடிச்சிட்டு கையில வால் எடுத்துட்டு, உண்மை சொல்லு, குவாஷி எங்க இருக்கா அப்படின்னு கேட்க, குவாஷியா, அவதான் ஏற்கனவே இறந்து போயிட்டாளே, அவ மட்டும் உயிரோட இருந்தா அவளை நான் கூட்டு வராமலா இருப்பேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹுவாரங் ரொம்ப கடுப்பாயிடுறான். உண்மையை சொல்லு, குவாஷி எங்க போனா, எனக்கு அவ வேணும், அவ இங்க உயிரோட இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இத்தனை நாள் ஆச்சு, அவ இறந்து போயிருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சீவு கேக்குறான். ஹுவாரங் பாக்குறான், அவ எங்க போயிருந்தாலும் சரி, இறந்து போகாத வரைய, இறந்து போனது எனக்கு கண்ணுக்கு தெரியாத வரைய நான் அவளை தேடிட்டே இருப்பேன், எனக்கு வாழ்க்கையில அவளை விட முக்கியமானது வேற எதுவும் கிடையாது, அவளை நான் பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இத்தனையும் கத்துக்கிட்டேன், நீ சொல்லாட்டி என்ன, இந்த உலகம் என்ன அவ்வளவு பெருசா என்ன, நானே தேடி போறேன் அப்படின்னு ஹுவாரங் அங்க இருந்து கிளம்ப, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, இப்ப புரியுது அவ உன்கிட்ட என்ன பார்த்தான்னு, அவ சவுத் சைட்ல இருக்க யூலோன் ஊர்ல தான் இருக்கா, அங்க போய் அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீவு சொல்லிடுறான். ஹுவாரங் பயங்கரமா ஹாப்பியா ஷாக் ஆயிடுறான். அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அவன் கிட்ட 2 அசிஸ்டன்ட்டும் வந்து, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தோத்து போயிட்டோம்னு சொல்ல, இல்ல அவனுக்கு பயங்கரமான வெறி இருக்கு, எப்படியாவது கத்துட்டு உங்களை ஜெயிப்பான்னு நானே எதிர்பார்த்தேன், அவளை இங்க மறுபடியும் கூட்டு வந்தா அவ இறந்துதான் போவா, என் அம்மா எனக்கு என்ன ஆகும் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இப்ப அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா யாராவது வருவாங்கன்னு, அவ தேடிட்டு இருக்க ஆளு ஹுவாரங் தான், அவன் அங்க வந்துருவான், அதனால யூனாவை நம்ம வேலைக்கு வச்சிருக்கோம்ல, அந்த பொண்ணு இனிமே வாரம் வாரம் எனக்கு குவாஷி என்ன பண்றான்னு லெட்டர் எழுத வேண்டாம், அவளை கூட்டு வர சொல்லிருங்க, குவாஷி
குவாஷியை இனிமே ஹுவாரங் பாத்துப்பான், 2 பேரும் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சீவு சொல்லிடுறான். அடுத்து வாரம் இந்த யூனா பொண்ணு குவாஷி என்னெல்லாம் பண்றாங்கறத லெட்டர் போட்டிருக்கா. அதை படிச்சுதான் இவன் நிம்மதியாவே இருந்திருக்கான். அந்த லெட்டர்லாம் ஒன்னொன்னா எடுத்து எரிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல நீ அவனுக்கு சொந்தமாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எழுதின அந்த ஆசை பேப்பர் வரைய எல்லாத்தையுமே நம்ம சீவு எரிச்சிடுறான். இளவரசி இருந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போறான். அம்மா என்னம்மா நிறைய பொண்ணுங்களை வீட்டுல கூப்பிட்டு வச்சிருக்கீங்க போல, எனக்கு எந்த பொண்ணு ஒய்ஃபா வரணுமோ நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேவான்னு கேட்க அவங்க அம்மா ஹாப்பி ஆயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீவு அங்க இருந்து கிளம்பி போனதும் என் பையனை நான் வலுக்கட்டாயப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு கவலையா இருக்கு, அவன் நிம்மதியா இருந்தா போதும் ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. குவாஷி ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா அவனோட வாழ முடியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க டாக்டர் அடுத்த 5ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் வருவான் நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருக்காரு, வரல அப்படிங்கறத பார்த்தோன்னே என்ன அவன் வரல, அவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மாஸ்டர் ஒருவேளை ஜெயிச்சிட்டுவான், இல்லனா செத்து போயிருப்பான் அப்படின்னு அந்த ஜூனியர் சொல்றான். கண்டிப்பா ஜெயிச்சிருப்பான், கண்டிப்பா அவனுக்கு வேணுங்கிறத அவன் அடைஞ்சிருப்பான், அதனாலதான் வரலன்னு டாக்டரும் கொஞ்சம் நிம்மதி ஆயிட்டு இருக்காரு. அதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் பார்ட்ல இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இதோட எண்டிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம குவாஷிக்கு ஏத்த ஜோடி நம்ம சீவுவா இல்ல ஹுவாரோங்கா, யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு இன்னைக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது உண்மையாகுதா இல்ல என்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுங்கிறத ஃபைனல் பார்ட்ல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.